எத்தனை தலைமுறை மாறினாலும், இளைஞர்கள் எப்பவுமே கொண்டாடி ரசிக்கிற, ஆடி தீர்க்கிற கெத்தான ஒரு விளையாட்டுன்னா, அது கிரிக்கெட் மட்டும்தான். அதனாலேயே அத மையப்படுத்தி எடுத்த சென்னை 28 படம் சரியான ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் ஜீவா, கனா, ப்ளூ ஸ்டார், லால் சலாம்னு தமிழ் சினிமால கிரிக்கெட் படங்களா வந்து வெவ்வேறு விதங்கள்ல நம்மள ரசிக்க வச்சது. அதுல அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து வீசியிருக்கிற லேட்டஸ்ட் பால் லப்பர் பந்து. எப்படி இருக்கு படம்? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது லப்பர் பந்து திரைப்படத்துக்கான விமர்சனம். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ லப்பர் பந்து படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? கடலூர் மாவட்டத்தில ஒரு பெயிண்டரா இருக்காரு அட்டகத்தி தினேஷ். ஆனா பேருக்கு தான் அந்த வேலை. மத்தபடி மனைவி கிட்ட பெயிண்ட் அடிக்க போறதா பொய்ய சொல்லிட்டு, ஊர்ல கிரிக்கெட் போட்டி எங்க நடந்தாலும் அங்க போய் 2 தென்னை மரம் உயரத்துக்கு பந்த தூக்கி அடிச்சு பயங்கரமா கெத்து காட்டுவாரு. அதனாலேயே அவரு பேரு கெத்து. யாருமே சுலபமா வீழ்த்த முடியாத அப்படி ஒரு டெரிஃபிக் பேட்ஸ்மேன். அதே மாரி ஒதுக்கப்பட்ட சமூகத்த சேர்ந்த அன்பு பந்து வீசுறதுல வல்லவரு. ஆனா ஒதுக்கப்பட்டவரா இருக்கிறதுனாலேயே எந்த டீம்லயும் அவர சேர்த்துக்க மாட்றாங்க. டீம்ல யாராவது வர முடியாம போயிடுச்சுனா மட்டும் கூப்பிட்டு விளையாட வைக்கிறாங்க. இந்த நிலைய மாத்தணுங்கிற பெரிய வேட்கையோட இருக்காரு அன்பு. இந்த ரோல பண்ணியிருக்கிறவர் நம்ம ஹரிஷ் கல்யாண். தினேஷோட ஆட்டத்த சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வர ஹரிஷ்க்கு, பேட்டிங்ல அவரோட வீக்னஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட பந்த குடுத்தா நான்லாம் ஒரே ஓவர்ல கெத்த அவுட் ஆக்கிடுவேன்னு ஒரு போட்டிக்கு நடுவுல வாய விட்டுர்றாரு. அத கேட்கிற தினேஷ் இன்னொரு வார்த்தைய விட்டுர்றாரு. அங்க வெடிக்கிற ஈகோ பிரச்சனை கிரிக்கெட்ட தாண்டி பர்சனல் கிளாஷா இல்லாம இவங்க 2 பேரோட குடும்பங்களையும் எப்படி பாதிச்சது? கடைசி வரைக்கும் அவங்கள போட்டு என்ன பாடு படுத்துச்சு? இதுல எரியிற கொள்ளில பெட்ரோல ஊத்துற மாரி தினேஷோட மகள்னே தெரியாம சஞ்சனாவ ஹரிஷ் காதலிச்சா என்ன ஆகும்? இவ்வளவுதான் மொத்த கதையே. ஆனா இத தமிழ் சினிமால வந்த கிரிக்கெட் படங்கள்லயே பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு சீன்லயும் சும்மா 4ம் 6மா அடிச்சு பட்டைய கிளப்பி இருக்காரு தமிழரசன் பச்சமுத்து. ரைட்டிங்லயும் சரி, மேக்கிங்லயும் சரி தமிழ்ல இவ்ளோ தரமான, சிறப்பான, நேர்த்தியான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவ இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு காட்சியையும் ரொம்ப சுவாரஸ்யமா செதுக்கி செதுக்கி இழைச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த படத்த பார்த்தா கூட அவங்களுக்கே அது மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அப்படி ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப கிளப்பி விட்டுடுது படம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் கிரிக்கெட்ட மையப்படுத்தின படமா இருந்தாலும், அத மட்டுமே பிரதானமா எடுத்துக்காம, குடும்ப உறவுகளோட மேன்மை, பெண்களுக்கான முக்கியத்துவம், விளையாட்டுல இருக்கிற சாதிய அரசியல், உடைய வேண்டிய ஆணாதிக்கம்னு பல அம்சங்கள கதையோட ஓட்டத்துல அங்கங்க தூவி ஆரோக்கியமான சிந்தனைகள தூண்டி விட்டுட்டே இருக்காரு இயக்குனரு. ஆனா இது எல்லாமே ஒரு இடத்துல கூட துருத்தலாவே இல்ல. அவ்வளோ எதார்த்தமாவும், அதே சமயம் அவ்வளோ சுவாரஸ்யமாவும் தான் சொல்ல நினைச்சத நச்சுன்னு நம்ம மனசுல பதிச்சுட்டு போயிடுறாரு. படத்துல ஒரு சீன் கூட போர் அடிக்கல. 2020 மேட்ச் பார்க்குற மாரி அவ்வளோ பரபரன்னு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தீயா பறக்கிற திரைக்கதை. கிரவுண்ட்ல மட்டையும் பந்தும் கிளப்புற அதிரடி, அந்த கொலோக்கியல் காமெண்ட்ரில தெரிக்கிற காமெடி சரவெடி, கிரிக்கெட் விளையாட்டு நடக்கிறப்பவே இன்டர்கட்ல வந்து போற அழகான ஃபேமிலி சீன்ஸ், சினிமா வழக்கப்படி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு தொடங்குனாலும், அதுக்கப்புறம் ரொம்ப மெச்சூர்டா நகர ஹரிஷ் சஞ்சனாவோட லவ் ட்ராக்ன்னு தன்னோட முதல் படத்திலேயே ரொம்ப பெரிய உயரத்துக்கு பெரிய சிக்ஸரா அடிச்சிருக்காரு இயக்குனரு. தினேஷ்லாம் சான்ஸே இல்ல. இளம் பருவம், நடுத்தர வயசுன்னு 2 போர்ஷன்லயுமே செம கெத்தான ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. ஆனா இவரு கெத்துலாம் வெறும் கிரவுண்ட்ல மட்டும் தான். பொண்டாட்டி ஒரு பார்வை பார்த்தாலே அப்படியே பெட்டி பாம்பா அடங்கி போயிடுறாரு. மனைவியா ஸ்வாஸ்விகா நடிச்சிருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா படத்துல ஹரிஷ் சஞ்சனா லவ்வ விட தினேஷ் ஸ்வாஸ்விகாவோட பாண்டிங்கும், கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பும், காதலும் அவ்வளோ அழகா இருக்கு. அத அவங்க 2 பேரும் வெளிப்படுத்தியிருக்க விதத்தை எல்லாம் சத்தியமா வார்த்தையால விவரிக்கவே முடியாது. முக்கியமா "என்ன ஏன் தனியா விட்டுட்டு போன? இனிமே இப்படி பண்ணாதன்னு" சொல்லி தினேஷ் ஸ்வஸ்விகாவோட தோள்ல சாஞ்சு கலங்குற இடம்லாம் மனச நெகிழ வைக்கிற ஒரு மிக அற்புதமான கவிதையாவே இருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கு இப்படி ஒரு கேரக்டர்ல ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்கிறதால படத்துல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுத்திருக்காரு. பார்க்கிங் படத்துல எம்.எஸ். பாஸ்கருக்கும் இவருக்கும் நடக்கிற ஈகோ சண்டைய நம்மளால மறக்க முடியுமா? அதையும் தாண்டின ஒரு டபுள் ஈகோவா வெடிக்க வேண்டிய இடத்துல வெடிச்சும், கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்த முடியாம துடிச்சும் சும்மா மிரட்டி எடுத்திருக்காரு. கேரக்டருக்காக ஒரு பண்ணியிருக்க கெட்டப் சேஞ்சு, முகத்த டோன் டவுன் பண்ண விதம் எல்லாமே அவரோட முழுமையான ஈடுபாட்ட காட்டுது. கல்யாண வீட்ல சஞ்சனாவ பார்த்ததும் பிட்ட போட்டு பிக்கப் பண்றதா இருக்கட்டும், கெத்து தினேஷ் கிட்டயே அவர் காட்டுற கெத்தா இருக்கட்டும், சஞ்சனா ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு மொத்தமா ஜோலி முடிஞ்சதுன்னு புரிஞ்சு நொந்து போகிறதா இருக்கட்டும், அத சரி பண்றதுக்கு செய்ற சின்ன சின்ன முயற்சிகளா இருக்கட்டும், எல்லாமே டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. படத்துல ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம்னா, இயக்குனர் பெண் கதாபாத்திரங்களுக்கு குடுத்திருக்க மரியாதைய சொல்லலாம். தினேஷ் லவ் பண்ற சஞ்சனா வழக்கமான தமிழ் சினிமா லூசு பொண்ணா இல்ல. ரொம்ப புத்திசாலியா, நியாயமானவங்களா,
அப்பாவா பாய் ஃப்ரெண்டான்னு வரப்போ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கேரக்டர் சஞ்சனாவும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா ஸ்வசிகாவோட கேரக்டரும் தினேஷோட அம்மாவா வர கீதா கைலாசத்தோட கேரக்டரும் கூட படத்தில் மிக சிறப்பாக இருக்குது. இப்படி ஒரு அம்மா நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி அவ்வளோ மேன்மையாக ரொம்ப டீட்டெயில் பண்ணி அந்த கேரக்டர்ஸை எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வேறு படத்தில் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த காட்சியில் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறது கூட ஒரு வகையில் தப்பு தான். அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேலாக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்வசிகாவும் கீதா கைலாசம் மனம் விட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதனால் நிஜமாவே ஒரு அன்பான மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும், அதை நம்ம கண் எதிரில் அப்படியே பார்க்குற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டாக பாலசரவணன் வராரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் தியேட்டரில் வெடி சிரிப்பை கிளப்புது. சரியான டைமிங்கில் அவர் அடிக்கிற கவுண்டர் டைலாக்ஸில் தியேட்டரில் கைத்தட்டலும் சிரிப்பும் அடங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் நடத்துகிறவராக காளி வெங்கட் வராரு. ரொம்ப இயல்பான யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ்னால வழக்கம் போல நம்மளை சுலபமாக கவர்ந்துடுறாரு. இவரோட பொண்ணு அகிலான்னு ஒரு கேரக்டர் வருது. ரொம்ப முக்கியமான இக்கட்டான ஒரு கட்டத்தில் அகிலா பண்ணுற ஒரு தரமான சம்பவம் செம கூஸ்பம்ஸை கிளப்புது. நிச்சயமாக படம் பார்க்குறப்போ நீங்களும் அதை கண்டிப்பாக உணர்வீங்க. அப்புறம் தேவதர்ஷினி தினேஷோட அம்மாவை சில காட்சிகள் வந்தாலும் ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் தாண்டி படத்தோட மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டால் ஷான் ரோல்டனோட இசைன்னு தாராளமாக சொல்லலாம். தினேஷுக்கும் ஹரிஷுக்கும் அவர் போட்டிருக்க பில்டப் பிஜிஎம்ஸு, எமோஷனலான காட்சிகளில் மனசை வருகிற மாதிரியும் நெகிடுற மாதிரியும் போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கிளைமேக்ஸ் மேட்ச் நடக்கிறப்போ அந்த பரபரப்பை நம்ம இதயம் தடக்கிற மாதிரி போட்டிருக்க டெரிஃபிக்கான பிஜிஎம்னு படம் முழுக்கவே வேற லெவல் தரமாக இருக்குது மியூசிக்கு. பாடல்களும் நல்லாவே இருக்குது. குறிப்பாக முதல் பாடலாக வர அந்த சில்லாஞ்சிருக்கிய பாட்டை ரிப்பீட் மோடில் கேட்டு ரசிக்கலாம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. இந்த இசையை தாண்டி படத்தில் மியூசிக் வேறு விதமாக சாமர்த்தியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் தினேஷ் விஜயகாந்தோட ரசிகர். அதனால் அவர் ஆடுற போலாம் இல்லை நொந்து போகிற போலாம் அவரோட மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொருத்தமான விஜயகாந்த் பாட்டாக போட்டு அசத்திருக்காங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் ஆடுற போலாம் அவருக்கு விஜய் பாட்டாக போட்டு தியேட்டரில் சும்மா அதிர வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்டர்வல் பிளாக்ல ஆட்டமா தேரோட்டமா பாட்டை இயக்குனர் பயன்படுத்திருக்க விதம்லாம் சான்ஸே இல்லை. எதை எந்த நேரத்தில் எங்கே போனால் ஆடியன்ஸ் கைத்தட்டி ரசிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பஞ்சமே இல்லாமல் போகிற போக்கில் அங்கங்கே தெளிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அதெல்லாமே செம்மையாக ஒரு இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. படம் பார்க்க விறுவிறுப்பாக போகிறதுக்கு எடிட்டர் மதன் கணேஷோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லணும். எங்கேயும் சின்னதாக கூட ஒரு லேக் இல்லாமல் செம கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. மற்றபடி முக்கியமான கேரக்டர்ஸ் தவிர ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரையும் டேரக்டர் டீட்டெயில் பண்ணி வடிவமைச்சிருக்கிற விதமும் சரி, அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ண விதமும் சரி, தமிழ் சினிமாவுக்கு நிஜமாவே நல்ல காலம் பிறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. படத்தோட கிளைமேக்ஸில் வெற்றி பெற்றது யாரு இல்லை எதுங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. இது ஒரு மிக திறமையான அறிமுக இயக்குனரோட கடுமையான உழைப்பு கிடைச்ச வெற்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எந்த சங்கடமோ நெருடலும் தேக்கமும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே மொத்தமாக தியேட்டருக்கு போய் சந்தோஷமாக ரசிக்கிற மாதிரியான ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதனால் ஓடிடிக்கு வர வரைக்கும்லாம் காத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரமாக ஒரு நல்ல தியேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.